So 10th business studies, lesson number 9, topic 9.9, procedures for operating savings bank account. ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ், பேங்க்கில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க, பார்ப்போம். Once you have opened an account, you must also know how to operate the account. In other words, you have to know the procedures to be followed for further deposit to be made in the account and for withdrawing money from the account. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படி பணத்தை வந்து டெபாசிட் பண்ணணும் உங்கள் அக்கௌண்ட்டில். ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாட்டி அடுத்தது உங்கள் அக்கௌண்ட்டில் எப்படி பணம் போடணும், எப்படி அந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கணும், இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், டெபாசிட் இன் த அக்கௌண்ட். டெபாசிட்னாக்கா நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம காசை டெபாசிட் பண்ணுறது பேங்க்கில். அது எப்படி அப்படின்னு பார்ப்போம். How will you deposit your money in your account? You have already used pay-in slip for deposit of the initial amount while opening your account. It is a printed form which you get in the bank. Each pay-in slip has two parts divided by perforation. The right hand part known as foil and the left hand part known as counterfoil. The slip has to be filled up with depositing cash or a check. Separate pay-in slip form will have to be filled with while depositing both the cash and check. ஸோ ஃபஸ்ட் பேராகிராஃப் என்ன சொன்னாங்கனாக்கா, நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாட்டி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு காசு ஒரு சில அமௌண்ட் கொடுத்தாட்டி தான் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். அது எப்படி நீங்கள் டெபாசிட் பண்ணுவீங்கன்னா, பேங்க்கில் போனீங்கன்னாக்கா ஒரு பே இன் ஸ்லிப் அப்படின்ட்டு இருக்கும். பே இன்னாக்கா நம்ம அக்கௌண்ட்டில் பே பண்ணுற ஸ்லிப்பு. அந்த ஃபார்மில் இருந்தது நாம் அதில் ரெண்டு சைடு இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ஃபாயிலும்பாங்க, இன்னொன்று கவுண்டர் ஃபாயிலும்பாங்க. ஸோ அந்த கவுண்டர் ஃபைலுங்கிறது அது ரெண்டாக பிரித்து ஒன்று நமக்கு கொடுத்துருவாங்க, இன்னொன்று வந்து பேங்க்காரங்களே வச்சுப்பாங்க. அதில் என்ன இருக்குன்னாக்கா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, உங்களோட நேமு, அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு அதெல்லாம் வரும். அது அடுத்த விஷயத்தில் நம்ம படிப்போம் அடுத்த பேராகிராஃபில். இது நம்ம டெபாசிட் பண்ணும்போதோ, கேஷ் டெபாசிட் பண்ணும்போதோ, இல்லை செக்குன்னு இருக்குது, செக் டெபாசிட் பண்ணும்போதோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதே பார்த்தீங்கன்னாக்கா செப்பரேட் பேயிங் ஸ்லிப் ஃபார் வில் ஹாவ் டு ஃபில் அப் டெபாசிட் போத் கேஷ் அண்ட். ஸோ இந்த கேஷும் செக்கும் டெபாசிட் பண்ணுறதுக்கு செப்பரேட்டான ஒரு பேயிங் ஸ்லிப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் பேராகிராஃப், suppose you have to deposit cash in your account, the paying slip has to be filled up giving the date of deposit, your name or account holder name. If you deposit money in somebody's account number and amount deposited in the figures of words. Besides, you have to enter on the slip in the place indicated how many currencies, notes of different denomination rupees 5, 10, 20, 500 etc 100 etc are being deposited along with the amount against the types of notes. The bank have a counter for the cash receipt. You have to sign the pay in slip there and also hand over the amount of the cash. The receiver will keep the foil, right hand part of the paying slip, while the left hand part, counterfoil, will be rubber stamped, signed by him and returned to you. ஸோ இந்த செகண்ட் பேராகிராஃப் என்ன சொல்கிறாங்கனாக்கா, சப்போஸ் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் கேஷ் டெபாசிட் பண்ணணுனாக்கா அந்த பேயிங் ஸ்லிப் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா அந்த பேயிங் ஸ்லிப் டெபாசிட் இது டேட் என்னைக்கு டேட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க டேட் எழுதணும், உங்களோட நேம் எழுதணும், அக்கௌண்ட் நம்ம யார் பேரில் அக்கௌண்ட் இருக்கோ அவங்களோட நேம் எழுதணும், அப்புறம் அந்த அக்கௌண்ட் நம்பர் எழுதணும், அப்புறம் அந்த அக்கௌண்ட் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறீங்களோ அது வந்து வேர்ட்ஸ்லேயும் எழுதணும், அது வந்து நம்பர்லேயும் எழுதணும். அதோட டினாமினேஷன் இருக்கும். அந்த ஃபார்முக்கு பின்னாடி டினாமினேஷன் இருக்கும். டினாமினேஷன்னாக்கா 10 ரூபா எத்தனை, 20 ரூபா எத்தனை, 50 ரூபா எத்தனை, 100 ரூபா எத்தனைங்கிற டினாமினேஷன் இருக்கும். இதெல்லாமே நீங்கள் அந்த கவுண்டர் ஃபைலில் எழுதி இருக்கணும். எழுதிட்டு அது வந்து கேஷ் கவுண்டர்னு ஒரு கவுண்டர் இருக்கும் பேங்க்கில், அங்கே போயிட்டு நீங்கள் கொடுக்கணும். உங்கள் கேஷையும் இந்த பேயிங் ஸ்லிப்பையும் நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அவங்க கேஷில் இருக்க பேங்க்காரங்க வாங்கிப்பாங்க. அவங்க ரைட் சைடு அந்த கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் அந்த ஃபார்ம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கும். அந்த ரைட் சைடு பெயின் ஸ்லிப்ட்டு, லெஃப்ட் ஹேண்ட் பெயின் ஸ்லிப்ட்டுன்ட்டு இருக்குது. கவுண்டர் ஃபைலில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்க வந்து கவுண்டர் ஃபைல் சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு கொடுத்துருவாங்க, அதில் ரப்பர் ஸ்டாம்ப் போட்டு சைன் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க. இந்த ரைட் சைடில் இருக்கிற ஸ்லிப்பு பார்த்திங்கன்னா பெயின் ஸ்லிப்பு பேங்க்காரங்க அவங்களோட ரெக்கார்டுக்கு வச்சுப்பாங்க. ஸோ மேலே கொடுத்துருக்கிறது தான் ஸ்பெசிமென்ஸ் ஆஃப் பெயின் ஸ்லிப். இந்த மாதிரி தான் ஃபார்ம் இருக்கும் பேங்க்கில் எல்லாமே. நீங்கள் பேங்க்கில் விசிட் பண்ணி பார்த்துட்டு அது சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்த்திங்கன்னா தெரியும்
எப்படி இது ஒர்க் ஆகுதுன்ட்டு. Third paragraph. Instead of cash, suppose you have to deposit check which you have got in payment of your salary from the office in which you are employed. You may like to deposit in your bank account instead of going to another bank to encash it. Your bank will collect the amount of the check and record it as a deposit in your saving bank account. ஸோ இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வந்து செக்காக கொடுத்துட்டாங்க உங்கள் சம்பளம் அப்படின்னாக்கா அது வந்து நீங்கள் பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணி அவங்க வேறு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் தான் செக் கொடுத்துருப்பாங்க, உங்களோட அக்கௌண்ட் வந்து வேறு பேங்க்கில் இருக்கும். அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணணும் இந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது, டு டெபாசிட் த செக் யூ ஹாவ் டு யூஸ் த பேயிங் ஸ்லிப் அகைன், filling the particulars like the date of deposit, the account number, name of the account holder, the serial number and date of check, name and address of the bank on which the check is drawn, and the amount of the check in the figure and words. After signing the slip, you have to attach the check with a foil by an on pin, seal pin, and present the slip at the counter for the check receipt. The person at the counter will keep the foil with the check attached. Return you the counter foil with the bank rubber stamp and his signature. In some banks, there is a box kept near the counter. The bank rubber stamp is also available at the counter. The depositor is to put rubber stamp on the foil of the counter foil. Then, after separating the counter foil, the check along with the foil is dropped in the box through the slit. Right. இப்போ இதுக்கு முன்னாடி பேராகிராஃபில் கேஷ் நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது அந்த கவுண்டர் ஃபைலில் நீங்கள் ஃபில் பண்ணி அந்த கேஷ் கவுண்டரில் இருக்க ஸ்டாஃப்ட்டு கொடுப்பீங்க, பேங்க் ஸ்டாஃப்ட்டு கொடுப்பீங்கன்னு பார்த்தோம். அவங்க வந்து லெஃப்ட் சைடில் இருக்க கவுண்டர் ஃபைலில் ரப்பர் ஸ்டாம்ப் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க, ரைட் சைடில் இருக்க கவுண்டர் ஃபைல் அவங்க வச்சுப்பாங்கன்னு பார்த்தோம். இதே செக்குன்னு வரும்போது என்ன பண்ணணுன்னாக்கா, நாம் பேங்க்கு முன்னாடியே செக்கு ட்ராப் பாக்ஸுன்ட்டு ஒன்று இருக்கும். இதே செலான் எடுத்து செக் நம்பர் நம்ம எழுதணும், டேட் எழுதணும், எவ்வளோ அமௌண்ட்னு எழுதணும், நேம் எழுதணும், இதெல்லாம் எழுதி இதில் டினாமினேஷன் வராது, அதில் செக் நம்பர் எழுதணும். அதெல்லாம் எழுதி அந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற கவுண்டர் ஃபைல்லையும் ரைட் ஹேண்டில் இருக்க கவுண்டர் ஃபைல் சேர்த்து ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் அடித்து அந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்க கவுண்டர் ஃபைல் நாம் கிழிச்சு எடுத்துக்கணும். அந்த செக்கையும் ரைட் சைடில் இருக்க கவுண்டர் ஃபைலையும் நம்ம வந்து அந்த செக் ட்ராப் பாக்ஸ் இருக்கும் அதை போட்டோம்னாக்கா அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. அது பேங்க் அடுத்த வேலை அவங்க பார்த்துப்பாங்க. செகண்ட் ஒன், வித்ட்ராயல் ஃப்ரம் த டெபாசிட் அக்கௌண்ட். ஓகே, இப்போ நம்ம பணத்தை வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம போட்ட பணத்தை, பேங்க்கில் இருக்க பணத்தை வந்து நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு பார்க்க போகிறோம். You deposit your saving for use in future. The need for money may arise anytime, so you should know how to get back your money from the bank. In the above section, you have learnt about the procedure for deposit of the money in the saving bank account. Let us know the procedure for withdrawal of money from your account. சரி, இப்போ எப்படி நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுக்க போகிறோம், அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு பார்க்க போகிறோம். ஏ, வித்ட்ராயல் ஃபார்ம். பி, செக். 3, ஏடிஎம் கார்டு. ஸோ 3 வகையில் நம்ம எடுக்கலாம். ஒன்று வித்ட்ராயல் ஃபார்ம், இன்னொன்று செக்கு, இன்னொன்று ஏடிஎம் கார்டு மூலமாக நம்மளால் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு ஏ, வித்ட்ராயல் ஃபார்ம். ஃபார்மை வச்சு எப்படி நம்ம எடுக்க முடியும் அப்படின்னா, எவ்ரி பேங்க் ஹாஸ் அ printed withdrawal form which can be used by account holders to withdraw cash from deposit account. The form has to be filled in mentioning the date of withdrawals, account number, amount to the withdrawn in the figures of words, and the signature of the account holder. You have to produce it along with your passbook at the counter at which your account has handled. At the counter of the office concerned generally passes the form for payment. After checking the balance in the account and the signature on withdrawal form against a specific signature on record, the amount of the withdrawal is recorded in the passbook. The payment is made at the counter if the amount is within a certain limit, say rupees 5,000. Otherwise, a disc or a token is given which bears a number. This has to be presented at the cash payment counter for the receiving the amount withdrawal.
இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பேங்க் ஏற்றுக்க மாதிரி அங்கே வந்து வித்ட்ராவல் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். அந்த வித்ட்ராவல் ஃபார்ம் வந்து நீங்கள் மறுபடியும் அக்கௌண்ட் நம்பர், எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுது, அது வந்து அது வேர்ட்ஸ்லேயும் எழுதணும், நம்பர்ஸ்லேயும் எழுதணும். அதோட சிக்னேச்சர் உங்கள் சைன் வந்து போட்டிருக்கணும் அந்த ஃபார்மில். இதெல்லாமே பாஸ்புக்கோடு வச்சு நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் அது போய் கவுண்டரில் கொடுக்கும்போது அவங்க பேலன்ஸை செக் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாஃபு செக் பண்ணிட்டு உங்களோட சிக்னேச்சர்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பாஸ்புக்கில் என்ட்ரி போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சர்டன் லிமிட், ஃபார் எக்ஸாம்பிள் 5000 ருபீஸ் வரைக்கும் உங்களோட லிமிட் இருக்கணும். அது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க. அந்த டோக்கன் நம்ம வச்சுட்டோம்னாக்கா அவங்க கூப்பிடுவாங்க. இல்லாட்டி டோக்கன் நம்பர் வந்து கம்ப்யூட்டரில் சொல்லும். அந்த டோக்கன் நம்பர் சொன்னோன்னே நம்ம அந்த கேஷ் கவுண்டருக்கு போகணும். அவங்க வந்து நமக்கு கேஷ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ப்ரொசீஜர்னா செக் வச்சு நம்ம பணத்தை எடுக்கிறது. ஆஸ் அ அக்கௌண்ட் ஹோல்டர் யூ கேன் வித்ட்ரா கேஷ் ஃப்ரம் யுவர் சேவிங் பேங்க்ஸ் பை மேக்கிங் யூஸ் ஆஃப் செக் ஆல்சோ. ஸோ செக்கு வச்சு கூட பண்ணிக்கலாம். இதுதான் செக்கோட ஒரு ஃபார்மேட். பார்த்துக்கோங்க, பே டூன்னு போட்டிருக்கு, அங்கே டேட் 20ன்னு போட்டிருக்கு. பே டு டேஷ் ஆர் பியரர் ருபீஸ் டேஷ். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது வந்து அவங்களோட பிரான்ச்சோட இது செக் நம்பர் கீழே கொடுத்துருக்கு. செக் நம்பர் 653ன்னு ஆரம்பிக்குது. செக் நம்பர் எவ்வளோ ருபீஸ் வேணும் நீங்கள் எழுதணும். சைன் கரெக்டாக போடணும். நீங்கள் அக்கௌண்ட் ஆரம்பிக்கும் போது என்ன சைன் போடுறீங்களோ அதே சைன் தான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். சைன் மிஸ் மேட்ச் ஆச்சுனாக்கா தரமாட்டாங்க. ஸோ இதுதான் ஸ்பெசிமன் ஆஃப் செக். ஸோ செக் கேன் also be issued for payment to other parties. Just a check issued to another person can be either encashed by him at the bank or deposited in the account in some other bank. Withdrawal by issues of check requires the same procedure to be followed as that for withdrawal by filling in the signing the withdrawal form explained above. In both cases of account withdrawal is recorded in the book of bank in the relevant saving bank account. Interest allowed on the balance of the deposit is also recorded in the relevant accounts maintained in the bank in the books of the account of banks. These are also entered in the passbook as and when presented by the account holder to the bank. ஸோ மேலே கொடுத்துருக்க இந்த 2 ப்ரொசீஜர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரி தான். உங்களுக்கு செக்கு வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அது வந்து மேலே கொடுத்துருக்க ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டு உங்களுக்கு உங்களோட அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. இது செக்கு. ஏடிஎம்னா உங்களுக்கே தெரியும். நம்ம ஒரு மிஷினில் போகிறோம், ஏடிஎம் மிஷின். ஏடிஎம்னா ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் சொல்லுவாங்க. அங்கே போகிறோம், நம்ம கார்டை வந்து யூஸ் பண்ணி பின் நம்பர் போட்டு நமக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ, நம்ம கேஷ் எவ்வளோ அவைலபிளாக இருக்கோ, அது வந்து எவ்வளோ தேவையோ அதை நம்ம என்ட்ரி பண்ணி அதை எடுத்துக்கிறோம். இது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு டெல்லர் கவுண்டர்ஸ்ன்ட்டு ஒன்று இருக்குது. டெல்லர் கவுண்டர்ஸ்னால் என்ன? டு ஃபெசிலிட்டேட் குவிக் டிரான்சாக்ஷன் பேங்க் ப்ரொவைட்ஸ் டெல்லர் கவுண்டர்ஸ் டு வித்ட்ரா மணி ஃப்ரம் த டெபாசிட் அக்கௌண்ட். தேர் ஆர் 2 types ஆஃப் டெல்லர் கவுண்டர்ஸ். ஸோ டெல்லர் கவுண்டர்ஸ்னாக்கா அது எந்த ஸ்டாஃபும் இல்லை, நாமளே பார்த்தீங்கன்னாக்கா டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ அது என்னென்னு நம்ம பார்ப்போம். மேனுவல் டெல்லர் கவுண்டர், ஆட்டோமேட்டிக் டெல்லர் கவுண்டர். இதில் 2 வகை இருக்குது. ஒன்று மேனுவல் டெல்லர் கவுண்டர், இன்னொரு ஆட்டோமேட்டிக் டெல்லர் கவுண்டர். அது என்னென்னு பார்ப்போம். In manual teller counter, banks generally allows withdrawal of money from the saving accounts for the amount up to a limit. The check or withdrawal form is presented in the counter and payable is made after verifying the balance in the account and tallying the specimen signature of the account holder. ஸோ இந்த டெல்லர் மிஷின், மேனுவல் டெல்லர் மிஷினில் என்னென்னாக்கா அந்த பேங்க் ஜென்ரலாக நம்மளோட சேவிங் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ பணம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று கேஷாகவோ இல்லை செக்காகவோ வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம சைன் வெரிஃபிகேஷன் பண்ணி அது வந்து கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. In automatic teller machine, ATM is installed in the handle in the cash transaction 24 hours without any break. There is no need to appoint anybody to verify balance compared to the specimen signature or hand over the cash. Let us learn how ATM machine operates. ஸோ இந்த ஏடிஎம் மிஷின்ஸ் உங்களுக்கே தெரியும். அது யாரும் ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க, அங்கே எந்த வெரிஃபிகேஷனும் இருக்காது. அது நம்ம கார்டு போட்டு பின் போட்டு பணத்தை எடுத்துக்கலாம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். When the bank installs ATMs, it gives magnetic card along with a secret code number to every account holder. This code number is called personal identification number, that is PIN. When a card holder wants to withdraw or deposit money, first he can establish his identity to operate the ATM by mentioning his PIN. When an ATM card is inserted into the machine, it asks for PIN. The PIN can be entered either by using the keyboard or touching the screen of machine.
ஸோ இந்த ஏடிஎம் கார்டெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும் Black கலரில். அது ஒவ்வொரு அக்கௌண்ட் ஹோல்டர் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அது பேங்க்காரங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த கார்டுக்கு வந்து ஒரு பின் நம்பரும் கொடுப்பாங்க, சீக்ரெட் பின் நம்பர். பின்னுனாக்கா பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், அதுதான் பின் நம்பர்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பின்னை வந்து என்டர் பண்ணி அந்த ஸ்க்ரீனில் நம்ம வந்து எவ்வளோ பணம் வேணுமோ அதை வந்து எடுத்துக்கலாம். Once the identity is established, the money can be either be deposited or withdrawn simply by the following instruction given by the machine. For the deposit, cash is required to keep amount in the special envelope which is available in the ATM center. After sealing the envelope, the writing of the necessary information, the envelope will be kept near the slit. Then the pressing of the deposit the envelope automatically by entering into the machine. The bank official will collect those envelope regularly intervals, credit amount of the respective, the similarly withdrawals money. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா, நம்ம அந்த டெல்லர் மிஷினில், ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷினில் நம்ம கேஷ் எவ்வளோ நாள் டெபாசிட் பண்ணலாம், அது டெபாசிட்டும் பண்ணலாம், அது ஆட்டோ வித்ட்ராவும் பண்ணலாம், அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பண்ணிக்குது. இதுதான் பார்த்திங்கனாக்கா ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷினோட வேலையே. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது ஓல்டு மாடலு. இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா இந்த விஷயம்லாம் இல்லை. அதுவும் இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் பேங்க்கே போகிறதில்ல. இன்றைக்கி வீட்டிலே உட்காந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க ஆன்லைன்லேயே. எல்லா ட்ரான்சாக்ஷன் யாருக்காவது பணம் அனுப்புனாலும் ஆன்லைன்லேயே பண்ணிக்கிறாங்க, பணம் வாங்கினாலும் ஆன்லைன்லேயே பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லாமே இன்றைக்கி ஆன்லைனில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஆன்லைனுங்கிறது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்